சந்திரன் நமக்கு தனுர் ராசியில தான் இருக்கணும். ஆனால் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடங்கள், அந்த இடத்துல யார் இருக்கா? சந்திரன் லக்னத்தில் இருக்கா அப்படின்னா, மூல லக்னமா இருந்தா சந்திரன் எங்க இருக்கான்னு பார்க்கலாம். மூல லக்னம் அல்லது மூல ராசியா இருந்தா அந்த மூல லக்னத்துக்கு அதிபதியான அல்லது ராசிக்கு அதிபதியான குரு எங்க இருக்கான்னு பார்க்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வரக்கூடியது செவ்வாய். செவ்வாயும் ராகுவும் எங்க இருக்கிறார்கள்? ஏன்னா ராகு சில பேர் நினைக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுப்பான்றதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பலவித ஏற்றங்களை கொடுக்கக்கூடியவன் ராகு. செவ்வாயும் ராகுவும் மறக்கக்கூடாது. நமக்கு 5ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய். அதே 12ஆம் வீட்டுக்குடையவன் தான் செவ்வாயும். 5ஆம் வீட்டுக்குடையவன் அந்த 5ஆம் வீட்டுக்குடைய அந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்த செவ்வாயா இருந்தால், அல்லது அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தால், இது ரெண்டும் ஏற்றம் பெறக்கூடியதாக சூரியன் இருந்தால் அருமையா இருக்கும்.